சிஏஏ என்று சொல்லக்கூடிய கொடிய சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய குடியுரிமையை இல்லாமல் ஆக்குவோம் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுக்கு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு இனிப்பான செய்தி வந்திருக்கிறது. அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு இனி வாக்களிக்கும் உரிமை கிடையாது. 2023 ஐக்கிய கிறிஸ்தவ அமைப்பினுடைய அறிக்கையின்படி தேவாலயங்கள், குருமார்கள், பிரார்த்தனை கூட்டங்கள் 2014 147, 2021 505, 2022 509 என்ற அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கான பதிலில் 2017க்கும் 2022க்கும் இடையில் 2900 வகுப்புவாத வன்முறைகள் நடைபெற்றதாக ஒன்றிய அரசே ஒத்துக்கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உத்தராகண்டில் கிறிஸ்தவர்களின் மீது சங்க பரிவார குண்டர்கள் கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருப்பவர்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள். இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிக்னாப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இணைந்து. அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த பஞ்சாயத்திற்குள், இந்த கிராமத்திற்குள் இடையில் ஏறி வந்த முஸ்லிம் மக்கள், சமீபத்தில் குடியேறிய முஸ்லிம் மக்கள், இவர்களுடைய வாக்களிக்கும் உரிமை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும். புதிதாக இனி முஸ்லிம் மக்கள் இந்த பகுதியில் குடியேறினால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது, அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. இந்த 2 தீர்மானங்கள் அந்த பஞ்சாயத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நல்லா கேட்டுங்க. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிராவில் ஒரு பஞ்சாயத்தில் இந்த 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது மகாராஷ்டிராவினுடைய பாஜக தலைமை, இந்தியாவினுடைய தலைமை மிகப்பெரிய அளவில் இனிப்பாக அதை கொண்டாடுவார்கள். ஏனென்றால் சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய குடியுரிமையை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு பரவாயில்லடா, நம்ம செய்கிற தந்திரங்கள் எல்லாம் பல இடங்களில் வேறு வழிகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கொடுமையான விஷயம் என்பதை பாருங்கள். இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வருகிறது. உடனடியாக அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவன் ஊடகங்களுக்கு முன்னாடி வரான். வந்து என்ன சொன்னா, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பேசவே இல்லை, நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கவே இல்லை, இதை யாரோ தவறாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அங்கே பேசுனது இது கிடையாது, வேறு விதமாக சித்தரித்து பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு பல்ட்டி அடித்திருக்கக்கூடிய நிகழ்வு பார்க்கிறோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சங்க பரிவாரங்களுடைய அரசியல் என்பது கிராமங்கள் வரையிலும் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை பாருங்கள். அதாவது சவர்கருக்கு அல்லது ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு அவர்கள் கனவில் இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய ஒரு ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு ஒரு பொது எதிரி தேவைப்படுகிறார். எல்லா இந்துக்களையும் ஒற்றுமையாக ஒரு அணியில் சேர்ப்பதற்கு ஒரு பொது எதிரி தேவைப்படுகிறார். அதற்காகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போராட்டத்திலிருந்து இன்று வரையிலும் இந்தியாவிற்கும் இந்த மண்ணிற்குமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான சேவைகளை, தியாகங்களையும் செய்து வரக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் இவர்களுக்கு எதிரிகளாக இவர்கள் நிப்பாட்டுறாங்க. இதுதான் அரசியல், இதுதான் சவர்கருடைய அரசியல், இதுதான் ஹெட்கேவருடைய அரசியல், இதுதான் கோல்வால்கருடைய அரசியல். அவர்களுடைய சித்தாந்தமே என்ன சொல்லுது? 3 மிகப்பெரிய எதிரிகள் இல்லையா? சங்க பரிவார அரசியலுக்கு 3 பெரும் எதிரிகள் என்று சொல்கிறார்கள். ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள், மூன்றாவதாக யார்? கம்யூனிஸ்டுகள். இது அவர்களுடைய சித்தாந்தத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இது நான் என்ன கேட்குறேன்னாங்க, இது இப்போ ஒரு பஞ்சாயத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பட்டவர்த்தனமாக வெளியே தெரிஞ்சது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது முஸ்லீம் மக்கள் தங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை நிறைவேற்றுவதற்காக, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்காக செல்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகியினுடைய காவல்துறை என்ன செய்தது? அப்படியே நீங்கள் போயிட்டு விரட்டி விடுறாங்க, அடித்து துரத்தக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம்.
நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று மிரட்டியதை பார்த்தோம். பல கிராமங்களில் சென்று முஸ்லீம் மக்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க. நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்கும்போது நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய பெருமிடங்களில் நடந்தது. அப்படி இருந்தும் உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வியது பாஜக. அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய உத்தராகண்ட் மாநிலத்தில் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டத்தில் சங்க பரிவார குண்டர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் சில வாரங்களுக்கு முன்பு அரங்கேறி இருக்கிறது. உத்தராகண்ட் தலைநகர் டெராடூன், இங்க நேரு காலனியில் ராஜேஷ் பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், இவர் முன்னணியில் இவருடைய வீட்டில் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது காலங்காலமாக அங்கே நடந்துட்டு இருக்கு. திடீரென்று சங்கபரிவார கும்பல் என்ன செய்திருக்கிறாங்கன்னா உள்ளே புகுந்திருக்கிறாங்க. உள்ளே புகுந்து அங்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனையில் பங்கு கொண்டிருந்த மக்களை அடித்திருக்கிறார்கள், அடித்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதில் அந்த பாதிரியாரும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 11 பேர் மீது, 11 பேரும் யார் அப்படின்னு பார்த்தா சங்கபரிவார குண்டர்கள். இவங்களை இதுக்குன்னே ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சங்கபரிவார குண்டர்கள் 11 பேர் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்தால் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது இந்தியா முழுவதும் இது கொஞ்சம் கூட குறையலை. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய, இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய மோடியோ அமித்ஷாவோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறார்களா? ஒரு கண்டனமாவது பதிவு செய்கிறார்களா? இல்லையா? இது எதுவுமே நடக்கலை. போதா குறைக்கு நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கிறது. சங்கபரிவார கும்பலால் கடவுளை வழிபடுவதற்காக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இவங்க போய் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. பெரியவர்களை தாக்குவது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ எவ்வளவு பெரிய கொடூர மனம் படைத்தவர்களாக சங்கபரிவாரங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு 2 மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது 2023 ஐக்கிய கிறிஸ்தவ அமைப்பினுடைய அறிக்கையின்படி தேவாலயங்கள், குருமார்கள், பிரார்த்தனை கூட்டங்கள் இது 2014 147, 2021 505, 2022 509 என்ற அளவில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளிவிவரம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. மோடியினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதில்ல 2017க்கும் 2022க்கும் இடையில 2900க்கும் அதிகமான வகுப்புவாத கலவரங்கள் இந்தியாவில் சங்கபரிவாரங்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான். எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயகம் தான் இந்தியாவுடைய ஜனநாயகம். ஆனால் அவை இவர்களுக்கு பிடிக்காது. அதற்கான எல்லா காய் நகர்த்தல்களும் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.